திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக 100க்கு 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும்பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். டிசம்பர் ராசி அதிபதி வக்ரகதி, ஆனா ராசியை பார்க்கிறார். 4ஆம் அதிபதியும் ராசி அதிபதியுமான குரு பகவான் 7ஆம் வீட்டில் வக்ரகதி அடைஞ்சு நிற்கிறார். வக்ரம் அப்படின்னா முதல் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். எதுவுமே ரெண்டா கிடைக்கிறது. பிடிவாதம், அவசரம், சிந்திக்காம செயல்படுறது, இதெல்லாம் வக்ரம்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை பதிவை நீங்க எடுத்துக்கணும். அவசரமா நடத்துக்கிறது, ஒரு விஷயத்த நடத்துறது, ஸ்பீடா அதை ப்ராசஸ் பண்றது, அப்ப ஆரோக்கியத்தை அது கொஞ்சம் கை வைக்கும். தூக்கத்தை கெடுக்கும். அலைச்சல் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும். நிம்மதி இருக்காது. ஒரு வேலைக்கு எந்த வேலை செஞ்சாலும் 2 வேலையே பண்ணி வச்சிருக்கும். அதனால ஒரு அத வேலையா செய்யாம சிந்தனையில ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். வருமானம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 2, 3 குடைவராகி வக்கரத்துல இருந்து வருமான தடையை தனுசு கொடுத்துட்டு இருந்தது. வருமான தடை, தேவையில்லாத பிரச்சனைகள், பேசி வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் தான் நான் தான் பேசினேன், இப்படி நான் பேசிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் தனுசுக்கு நடந்துட்டு இருக்கணும். இப்போ அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வருமானத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரணும். பொருளாதாரத்தை வளர்த்தியே ஆகணும். உங்க முயற்சிகள் கண்டிப்பா கை கொடும். உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. என்னதான் ராசி அதிபதி வக்கரகதியில் இருந்தாலும் ராசியை பார்க்கிறாரு இல்லையா? அப்ப அந்த ராசிக்கு உண்டான அந்த இருளை விளக்கித்தானே ஆகணும். அப்ப கொஞ்சம் விலகும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பாருங்க, அவரு ராசி கூட வரப்போறாரு 7ஆம் தேதிக்கு மேல. 5 கூட 7ஆம் தேதிக்கு வர்றார். குல தெய்வமே 7ஆம் தேதிக்கு மேல உங்க கூட இருந்து உங்களையே காப்பாற்றும். 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இப்ப குலதெய்வ அருள் கிடைக்க போகுது. குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுது. குழந்தை பிறக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் குழந்தை பெத்துக்கணும்னு இருக்குதுன்னா, ராகு வந்து ராசியை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு மெடிசன் பண்ணி தான் வந்து குழந்தை எடுக்கணும், ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா தாராளமாக செய்யலாம்.
கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏன்னா ஐவிஎஃப் செக்அப் பண்ணணும், இது போல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஃபெயிலியர் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அவங்க இந்த ஜாதக தசாபுத்திகள் குழந்தை பிறக்கிறதுக்கு அமைப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி எல்லாம் இருக்குது, பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த மாசம் பண்ணுங்க. 5 குடைய ராசிக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பிறப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா, அவர் ராசிக்குள்ள வராரு இல்லையா. அப்ப வெளிநாடு, வெளியூர் போறது, பயணங்கள் அதிகமா பண்றது, பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறது, நல்ல நிம்மதியான தூக்கங்கள், மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் தூக்கி போட்டு எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவகம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள், சுப விரயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே உண்டு. ஒரு விரயம் பண்ணுவீங்க, ஏதோ ஒண்ணு, சுப விரயமோ அசுப விரயமோ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா சுப விரயம், தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அசுப விரயங்கள், அவ்வளவுதான். அடுத்தது 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன். சுக்ரன் போய் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. மேக்சிமம் பாருங்க தனுசுக்கு இந்த மாதம் 4 கிரகங்களும் 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. அப்போ விரயத்தை நிறைய பண்ணி கொடுக்க போறாருன்னு அர்த்தம், வருமானத்தையும் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். 6 குடையர் 12க்கு வருதுன்னா வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா வரக்கூடிய வருமானம் கடனையும் கட்டுவீங்க அப்படிங்கிறது அமைப்பு. நோய்க்கு செலவாகும். அவரே லாபஸ்தானாதிபதியும் ஆகி உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்லயும் 20ஆம் தேதிக்கு மேல ராசிக்குள்ளே வருவார். அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே விரயத்துக்கு போய்கிட்டே இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய சுய தேவைகளுக்கும் உங்களுக்கு உண்டான குடும்பத்துக்குண்டான விஷயத்தை செய்யறதுக்கு அது வழிவகுக்கும். அது வரைக்கும் இந்த கடன் கட்டுறது, நோய்க்கு செலவு பண்றது, இது போல எல்லாமே போறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதுவே புதனும் பாருங்க 6ஆம் தேதிக்கு மேல அவரும் 12ஆம் வீட்டுக்கு தான் வர்றார். அவர் யார், உங்களுக்கு 7, 10 குடையவர். அப்ப தொழில கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, திருமணத்துக்காக செலவு பண்றது, சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்றது, நண்பர்களுக்காக செலவு பண்றது, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்றது, வெளிநாடு வெளியூர் போறது, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதீத செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா அவர் 10ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது தொழில கொண்டு போய் முடக்கிறது, பணத்தை போட்டு அது முடங்கி கிடக்கும் அப்படியே. அதெல்லாமே இந்த மாசம் நடக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சூரியனும் பாருங்க உங்களுக்கு 9ஆம் அதிபதியை அவர் 12ல 15ஆம் தேதி வரைக்கும் நிற்கிறார். அதற்கப்புறம் தான் ராசிக்குள்ள வர்றாரு. அப்ப என்ன ஆகுன்னா 9ஆம் அதிபதி 12க்கு வந்ததுன்னா அப்பாவுக்காக செலவு பண்றது, அப்பாவுக்காக விரயம் பண்றது, அப்பாவினுடைய ஆழத்துல கவனமா இருந்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. உயர்கல்வி படிக்கிறது, ஏதாவது வேற ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்களா, இப்பெல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா தனுசுக்கு வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்களும் உண்டு. ஆனாலும் மனோ தைரியத்தையோடையும் அதே போல எதை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. கோபத்தை மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது.
இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் இந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது வந்து டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த 17 வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலன்களை பரிபூர்ணமாக பார்ப்போம். நல்லா கவனிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. என்னையா எடுத்தோடனே செலவுகளை சொல்கிறீங்களா சுவாமி, ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவுகள் அப்படின்னாலே அதில் சுப செலவுகள் அப்படின்னும் இருக்குது, விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது, அனாவசியமான செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அப்படின்னு பலவிதமான செலவுகள் இருக்குங்க. இதில் நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதும் நமக்கு தேவையான ஒரு செலவுகள், நல்ல அத்தியாவசியமாக செய்யக்கூடியதான ஒரு முதலீடான செலவுகள் தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிரகாசமாக கொடுக்கும். அப்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு செலவை செய்ய போகிறீங்க. அந்த செலவு எது சார்ந்ததாக இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. ஒன்று ஒரு பெரிய கடனை அடைச்சி முடிப்பீங்க, அல்லது ஒரு பெரிய சொத்தோ அல்லது ஏதோ ஒரு பெரிய விஷயமோ உங்கள் பேரில் அதை பரிபூர்ணமாக ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கோ அல்லது ஏதோ உங்கள் பேரில் வாங்குவதற்கோ ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு.
எதனாலங்க இவ்வளோ விஷயத்தெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் பாவம் வலிமையாகுது, உங்களுடைய ஜென்மஸ்தானமும் வலிமையாகுது. 12ஆம் பாவத்திலேயே அநேக கிரகங்கள் உட்காருது, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலும் அதே கிரகங்கள் 12ல் என்னென்ன கிரகங்கள்லாம் உட்காருதோ எல்லாமே உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கும் வருது. அது என்னென்னாங்க அவ்வளோ பெரிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு முதல்ல சூரிய பகவான் அவரை வச்சுங்க. அவர் உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். 9ஆம் பாவங்கிறது பாக்யஸ்தானம். அப்போது பாக்யஸ்தானம் வலிமையாகுது. கூடுதலாக செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானத்தாதிபதி விரயஸ்தானத்தில் வந்துட்டு அப்புறம் தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. அப்போது அந்த விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் தான் அப்போது 2 கிரகங்கள் 2 பாவத்துக்கு அடிப்படையாக கொண்டவர். அப்புறம் சுக்கிர பகவான் வரார். சுக்கிரன் யார்? உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றவர் அவர் தான். லாபஸ்தானாதிபதியை வர்றவங்க அவர் தான். உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கணும், எதற்காக கிடைக்கணும், எப்படி கிடைக்கணும், எதன் பொருட்டு கிடைக்கணும், எவ்வளோ நாளுக்கு கிடைக்கணும், எல்லாத்தையும் உறுதி செய்கிறவர் புதன் தான். அப்போது அந்த புதனும் அங்கே தான் உட்கார்றார். அந்த விரயஸ்தானத்திற்கு வராரு, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு புதன். அடுத்ததாக சுக்கிர பகவான், அடுத்ததாக புத பகவான். அந்த புத பகவான் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி, உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியவரும் புத பகவான் தான். அதேமாரி அதே களத்திரஸ்தானத்தில் ஊடுபரியாக பார்ட் டைமாக நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு பிஸ்னஸ்ஸு, கூடுதலாக 2 தொழில் 3 தொழில் செய்யக்கூடியதான விஷயங்களும் அந்த 7ஆம் பாவம் தான். அப்போ அதற்கு உண்டானவரும் புத பகவான் தான். கூடுதலாக உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 10ஆம் இடத்திற்கும் அதே புத பகவான் தான். ஆக 7 பாவங்கள் இந்த மாதம் வலிமையாகுது. 7 பாவம் வலிமையாகுது. எங்கே வலிமையாகுது? விரயஸ்தானத்தில் வலிமையாகிட்டு ஜென்மஸ்தானத்திற்கு வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சுப முதலீடு செய்வதற்கான மாதமாக வருது. ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க, அது சுபமாக செய்ய போகிறீங்க. அது ஏன் இவ்வளோ சுபம்னு சொல்கிறீங்க, ஏதாவது விரயம் ஆகிடாதன்னா, இது எதற்காக உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால, உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால இந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாகவே நடக்க போகுது. அதனால் கூடுதலாக என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். உங்களுடைய சொன்ன ஆஞ்சநேயருக்கு உகந்தமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது. 19ஆம் தேதி அமாவாசை, அதுக்கு மறுநாள் 20ஆம் தேதி மூலா நட்சத்திரம். 2மே ஆஞ்சநேயருக்கு உகந்தமான நாள். 2 தினங்களும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிலை மாலை போடுங்க, வடமாலை சாற்றுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியிலும் 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக, கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால அவருடைய குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் 3 கிரகங்களும் அந்த குருவை பார்க்கறதுனால, உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறதுனால மிகுந்த ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். குருமங்கள யோகம், குரு சுக்கிரன் கிரக சேர்க்கைகள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களின் சேர்க்கைகள், இந்த மாதிரியான பலவிதமான ஒரு யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய வளர்ச்சிகள்ல முக்கியமா பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்றது உங்களுடைய களத்திரஸ்தானம் தான். அந்த களத்திரஸ்தானம்ன்றது கணவன் மனைவி உறவு. ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் உங்களுடைய வளர்ச்சியில முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா மனைவி உங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சி, அவர்களினுடைய திருமண உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்கள், உயர்ந்த பதவிகள், உயர்ந்த அங்கீகாரம், அடுத்து தேவைக்கேற்ற ஒரு வருமானம், இது எல்லாத்தையுமே பெறுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த 2 மாதங்களாக அதிகப்படியான பொருளாதார இழப்புகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அந்த இழப்புகள் எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய ஒரு வேலை ரீதியான வெளிநாட்டு உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ நீங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அலுவலகத்துல இருந்து வெளிநாட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதனால உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தெம்பும் தைரியமும் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது நிறைய வேலை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி சில இடத்துல ஒரு சுக பலவீனங்களை, அதாவது உடல் ரீதியான பலவீனங்களையும் ஒரு சோம்பேறித்தனமான சில விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படாது. அதனால நிறைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. உங்களுடைய 12ஆம் இடத்துல கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் வர்றதுனால சில தொழில்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டு பயணம், உங்களுடைய தொழில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் தொழிலுக்காக நீங்க அயராது பாடுபடக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழிலுக்காக நீங்க இரவு பகல் பார்க்காமல் அடுத்து ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எதை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல தோல்விகள் வந்தது அப்படின்னா எதனால தோல்விகள் வந்தது, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற அதிகப்படியான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இதனால ஒவ்வொரு இடத்துலயும் தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு வருபவர்களாக இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த
இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தையும் அந்த வீடுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அந்த சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பெரிய அளவுல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அது வெளிநாட்டுல இருந்ததுனால இதனால் வரைக்கும் அதெல்லாம் நமக்கு நிறைவேறாது அப்படின்ற ஒரு பெரிய கனவோடையே தான் இருந்திருப்பீங்க ஒழிய இந்த மாதத்துல இருந்து அது நிஜமாக கூடிய ஒரு நினைவாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால வெளிநாட்டுல சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவு இந்த மாதத்துல இருந்து இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ராசி என்பவர்கள் தன்னுடைய திறமையை வளர்க்கறதுக்கும் அடுத்து ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகி இருக்கிறீங்க, மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நாங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத குடும்பத்துல மூன்றாவது நபர்களால தொந்தரவுகள் வருது அப்படின்றவங்க நீங்க செய்யக்கூடிய இந்த மாதத்துல வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அதாவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடோ இல்ல நரசிம்மர் வழிபாடோ பண்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நரசிம்மர் வழிபாடு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் கோயில்ல ஒரு அதாவது மஞ்சள் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மஞ்சள் அப்படின்ற விஷயத்தை ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுக்கும்போது அந்த தானத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டிப்பாகிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கும் மீடியால எல்லாம் நிறைய பேரு அந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நிறைய திறமைகள் இருந்தும் அதை வெளியில கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் தானம் அப்படின்றது ஒரு மஞ்சப்பொடி வாங்கி கொடுக்கறது இல்ல ஒரு விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியாகலாம் செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.